மத்திய சிறை கடைசி பிளாக் 9th பிளாக். அங்கே யாரை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா அந்த தொழுநோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சு இந்த ரத்தம் எல்லாம் எல்லாம் அந்த செவத்தில் இருக்குது. அவன் வரிசையாக 11 ரூம்ஸ், அதில் ஒரு தாராளமாக படுக்கிறதுனா ஒருத்தர் 2 பேர் தான் படுக்கலாம். ஒரு ரூம்லேயும் 9 பேர் 10 பேர் படுத்திருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை. யாருன்னு பார்த்தா வீரமணி. தம்பி முடிச்சாரு. சாரிண்ணா நீங்க வாங்க கூப்பிட்டாரு. அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்காங்க. அந்த சூப்பரண்ட் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு. அப்போ வந்து NVN சோமுன்னு நம்ம திமுகவில் அவர் அவர் ஏற்றுன்னு ஜெயிச்சிட்டாரு. அதில் அவருக்கும் அது மிஸ்ஸா கைதிங்கிறது ஒரு நாளைக்கு 40 ரூபா 60 ரூபா செலவு பண்ணணும். ஒரு கைதிக்கும் ஃபேன் போட்டு கொடுக்கணும், பெட்டு கொடுக்கணும், கொசுவரை கொடுக்கணும், பேஸ்ட் கொடுக்கணும், ப்ரஷ் கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆனால் எந்த வசதியும் கிடையாது. 9 பேர் வரிசையாக படுக்க வச்சிருக்காங்க. யூரினுக்கு ஒரு பானை, குடிதண்ணீருக்கு ஒரு பானை பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது சிலத்தையும் யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழியும். ஏப்பா 9 பேர் படுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போனதுனால என்ன வருது? டார்கெட்லாம் காலையில் தான் எழுச்சி போகணும். 2-3 டேரக்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 100 பேர் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு.